ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி புதினா மல்லித்தழை சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய், ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 4 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆனோன்னா வெங்காயம் பெரிய வெங்காயங்க நீள சைஸில் கட் பண்ணி போட்டிருக்கேன். இதையும் வதக்கிட்டு பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி, சின்னதுன்னா 2 போட்டுக்கோங்க. புதினா தழையும் மல்லித்தழையும் இதையும் ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. ரொம்ப நல்லா வதங்கணும்னு வேண்டாம், ஓரளவுக்கு வதங்கினா அப்புறம் நம்ம உடனே காலி பண்ணதுனால ஒரு 5 பல் பூண்டு அரிசி, கொஞ்சோண்டு புளி, உப்புங்க. கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கணுங்க. நல்லா ஆறிடுச்சு, அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. ஒரு பவுலில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு தாளிசம் பண்ணிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கு ட்ரை பண்ணுங்கள். கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வரமிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து ஆட் பண்ணிங்கன்னா சூப்பரான புதினா மல்லித்தழை சட்னி ரெடிங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.